أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விண்ணுலக பயணம் என்பதிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விண்ணுலக பயணம் என்கின்ற இந்த தினசரி தொடர் பயானிலே கடந்த நாட்களிலே அல்லாஹ்வினுடைய சான்றுகளை பெறுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்டார்கள். எடுத்த எடுப்பிலேயே வானம் என்கின்ற விண்ணுலகத்திற்கு செல்ல விடாமல் ஒரு சில படிக்கட்டுகளின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதிலே மிக அதிவேகமான புராக் என்கின்ற வாகனத்தையும், அதன் தொடர்ச்சியாக வானங்கள் ஒவ்வொன்றிலுமே கதவு திறக்கப்பட்டு அதில் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்த்தோம். பின்னர் நாம் எப்படி நம்ம வீட்டுக்கு அழைத்து சென்றோம்னா, இது எங்களுடைய வீடு, இப்படியெல்லாம் இந்த பகுதிகள் எல்லாம் இப்படி அழகாய் வாய்ந்ததாக இருக்கும் இப்படின்லாம் சொல்லிட்டு வர மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய பைத்துல் மக்மூர் என்கின்ற வானவர்கள் தொழக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளியை காமித்து, அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன காட்டப்படுகிறது என்று சொன்னால், சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற இலந்தை மரம். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இதுதான் எங்க கார்டன், இதுதான் எங்க தோட்டம்னு சொல்ற மாதிரி வானத்துல வச்சு சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற இலந்தை மரத்தை அல்லாஹ் காட்டுறான். அப்ப நல்லா பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு தத்ரூபமாக அல்லாஹ் அழைத்து செல்கிறான். ஏதோ ஒரு சான்று கொடுக்க போகிறான், அந்த சான்றை எடுத்த உடனே கொடுத்துடாம அதெல்லாம் ஒரு சில ட்விஸ்டுகளோட அப்படியே இதையெல்லாம் காமித்து விட்டு தான் நான் உங்களுக்கு இந்த சான்றுகள் கொடுப்பேன். ஏன்னா உங்ககிட்ட கொடுக்கக்கூடியது சாதாரண சான்று கிடையாது, மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அதை பலப்படுத்துகிறான். அப்ப அந்த சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற இலந்தை மரத்துடைய தன்மை என்ன, அதோடைய தோற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய பழங்கள் எல்லாம் ஹஜிர் என்ற இடத்துல இருக்கக்கூடிய கூஜாக்களை போல. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷலு. இந்த ஊருக்கு போனா இது ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊரை பேரை வச்சே சொல்லுவாங்க. இப்ப திருநெல்வேலின்னு சொன்னா எல்லாத்துக்கும் என்ன தோணும்? திருநெல்வேலின்னு சொன்னா அதுக்கான ஸ்பெஷலை சொல்லுவாங்க. இதுவே ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கிற மாதிரி, பொள்ளாச்சின்னு சொன்னா அங்க ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அப்ப இந்த ஊருக்கும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கிற மாதிரி, அங்க ஹஜிர்னு ஒரு ஊருக்கு கூஜாக்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கும். அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் எப்படி இருக்காமா, கூஜாக்களை போல இருக்காம. அதோட இலைகள் யானையின் காதை போல இருக்குங்கிறாங்க. இலையோட தோற்றத்தை சொல்லும் போது யானையின் காதுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வருது. அந்த கட்டளை வந்தோடனே அதை மூடக்கூடியவள் மூடிக்கொண்டன. எப்படி மூடிக்கொண்டதனாமா, ஒரு சிவப்பு கல்லா இருந்தா மாணிக்கத்தை போலவும், ஒரு பச்சை கல்லா இருந்தா மரகதம் எப்படி இருக்குமோ அதே போல மூடிக்கொள்ளக்கூடியது அதை போன்றதோ அல்ல அதுவாகவே இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திடீர்னு ஒரு மழை பெய்யக்கூடிய நேரம், திடீர்னு மேகமூட்டம் வரும். அது வரைக்கும் வெயில் அடிச்சுட்டு இருந்தது, திடீர்னு பாருங்க மேகமூட்டம் வந்துருச்சு, மழை பெய்ய போகுது. இப்படி நாமளே ஒரு தீர்மானத்துக்கு வந்துரும். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றானாலும் சரி போதும், பார்த்தது போதும். என்ன ஆகுது, இந்த மேகமூட்டங்களை போல என்ன பண்றாங்க, அந்த மரகதம் போல பச்சை கலராகவும், அதே போல மாணிக்கத்தை போல சிகப்பு கலராகவும் அந்த இடம் மூடிக்கொள்கிறது. நல்லா பாருங்க, அப்படியே நம்ம இந்த காலகட்டத்துல இந்த வெளிச்சங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. எங்கேயாவது ஒரு பக்கம் கவன ஈர்ப்பு வேணும்னு சொன்னா அந்த வெளிச்சத்தை வச்சுதான் மக்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வருவாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனா பச்சை கலர் லைட் எரியும், இங்கிருந்து கண்டுபிடிச்சிடலாம் அங்க வெளிச்சமா இருக்கு, ஏதோ ஹோட்டல் இருக்கும் போல் இருக்கே, நல்ல பிரகாசமான வெளிச்சம் இருக்கும், பெட்ரோல் பங்க் இருக்கு போல் இருக்கே இப்படின்னு சொல்லி, இல்ல கடத்தெரு இருக்கு போல் இருக்கே இப்படின்னு நம்ம கண்டுக்கிற மாதிரி அல்லாஹ் இப்படி சில ஏற்பாடுகளை செய்யறான். சாதாரண விஷயத்துக்குள்ள ஏதோ ஒரு சான்றை கொடுக்க போறான். அப்ப அந்த மரத்துடைய அடியிலே 4 ஆறுகள் ஓடுது. 4 ஆறுகள். அந்த 4 ஆறுகள்ல சல்சபீல்னு ஒரு ஆறு, கௌசர் என்கின்ற ஆறு, அதன் பிறகு யூப்ரட்டிஸ், நைல். இப்போ இந்த 4 ஆறுகள் 2 பேர்களை நம்ம எப்பயுமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும், யூப்ரட்டிஸ்னு ஒரு ஆறு இருக்கிறது, நைல் என்கின்ற ஒரு ஆறு இருக்கிறது. நாம இஸ்லாமிய மக்களிடம் பெரும்பாலான வார்த்தைகள் கேள்விப்பட்டதுல இந்த கௌசர் என்கின்ற தடாகத்தை பத்தி கேள்விப்பட்டிருவோம்.
சல்சபில் என்கின்ற ஒரு தடாகமும் அங்கே இருக்கு, ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதில் 4 ஆறுகள் உள்ளது. இந்த 4 ஆறுகளிலே 2 சொர்க்கத்துக்குரியது. கௌசருங்கிறதும் அதே போல என்னது சல்சபில்ங்கிறதும் சொர்க்கத்துக்குரியது, அது மேல இருக்கு. மீதி 2மே யூப்ரட்டிஸ் நைல். அப்ப இந்த யூப்ரட்டிஸ் நைலுங்கிறது அப்ப நம்ம பூமியிலே நாம பார்க்கக்கூடியது எதை சொல்றாங்க, அந்த மரத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த ஆறுகளில் உள்ள உட்பட்டதாக சொல்றாங்க. அப்ப நல்லா சிந்தித்து பாருங்க, இவ்வளவு செய்திகளை எல்லாம் சொல்லி ஒரு பொருளை நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஆகவே அந்த பொருள் என்ன, அந்த சான்று என்ன என்பதை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம். இப்போது நம்ம சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் புகாரிலே 3207வது ஹதீஸாகவும், அதே போல சிவப்பு மாணிக்கம் பச்சை மரகதம் என்று சொல்லப்பட்ட மூடப்படக்கூடியதாக இருக்கக்கூடியது அகமதிலே 12301வது ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏகரவனுடைய வற்றான கரகணியிலே என்றுமே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக என்று அவனை மட்டும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவனானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.